ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கூகுள் ஷீட்டோட டூட்டோரியல்ஸில் டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இஃப் எஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் நம்ம இஃப் ஃபங்க்ஷனை பற்றி பார்த்தோம். அது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கும் நம்பருக்கும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் இஃப் எஸ் ஃபங்க்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இஃப் எஸ் ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இஃப்லேருந்து இன்னொரு கண்டிஷன் அப்ளை பண்ணுற மாதிரி. இஃப்ல வந்து நம்ம ஒரு சிங்கிள் கண்டிஷன் மட்டும் தான் அப்ளை பண்ணுவோம். இஃப் எஸ்ல நம்ம எக்ஸஸாக ரெண்டு கண்டிஷன் இல்லை அதுக்கு மேலே கண்டிஷன் கூட நம்மளால இதில் அப்ளை பண்ண முடியும். ஸோ எப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் இங்கே இஃப் எஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் இதை கொண்டு வந்திருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 35 மார்க்குக்கு கீழே இருந்துச்சுன்னா ஃபெயிலுனும், 35 மார்க்குக்கு மேலே இருந்துச்சுன்னா ஹை மார்க்கணும், அதே 75க்கு அபோவ் இருந்தாங்கன்னா மேலே இருந்தாங்கன்னா அது ஹை மார்க்குன்னு நம்மளுக்கு ஷோ ஆகும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இஃப் எஸ் ஃபங்க்ஷன் வந்து கூகுள் ஷீட்டோட ஒரு ப்ரீமேடு ஃபங்க்ஷன். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இஃப்ல வந்து நம்ம ஒரு சிங்கிள் கண்டிஷன் தான் அப்ளை பண்ணுவோம். ஸோ இஃப் எஸ் ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு மல்டிபிள் கண்டிஷனாக அப்ளை பண்ண முடியும். ஸோ எப்படின்னு பார்க்கலாம். இதை நான் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நான் இங்கே என்ன விதமான டேட்டாவை உள்ளே ஃபீட் பண்ணியிருக்கேன்னா, கூகுள் ஷீட் அட்டன் பண்ணுற டுட்டோரியல்ஸ், அதாவது கூகுள் ஷீட் டுட்டோரியல்ஸ் அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாவை தான் நான் இங்கே ஃபீட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட மார்க் எந்தெந்த சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். இது சும்மா சப்ஜெக்ட் வந்து சும்மா கொடுத்துருக்கேன். சப்ஜெக்ட்னு கொடுத்துக்கிறேன். சப்ஜெக்ட்னு போட்டு இந்த ஃபார்மேட்டை காப்பி பண்ணி அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த சப்ஜெக்ட் வந்து சும்மா கொடுத்துருக்கேன். அதில் எவ்வளோ மார்க் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இதை வச்சு இஃப் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி நான் எழுதிட்டேன். இஃப் ஃபங்க்ஷன் எப்படின்னா சிங்கிள் கண்டிஷன் சிஎஸ்எஸ் இருந்தால் எஸ் வர மாதிரியும், அதே மாதிரி 30 மார்க்குக்கு மேலே இருந்துச்சுன்னா எஸ் வர மாதிரியும் நான் பண்ணியிருக்கேன். இதே இஃப் எஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். இஃப் எஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் ஈக்குவல் டு, நம்ம எப்போதுமே ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு முன்னாடி ஈக்குவல் டு கொடுப்போம். இஃப் எஸ் ஓப்பன் பேரான்தீசிஸ் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ C2ல கிரேட்டர் தென் 75 இருந்தா நமக்கு ஆமா ஹை மார்க்னு வரும். ஆமா, அதே C2ல கிரேட்டர் தென் 35 இருந்தா நம்மளுக்கு பாஸ்ன்னு வரணும். C2ல less than or equal to 35 இருந்தா உங்களுக்கு ஃபெயில்னு வரணும். ஓகே, க்ளோஸ் பேரான்தீசிஸ் கொடுத்துக்கிறேன். என்டர். ஆட்டோ ஃபில் எல்லாத்தையும் கொடுத்துக்கிறேன். சாரி, இங்கே அந்த வெளியில் ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட் ஆகிருக்கும். ஸோ அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ சரியாக வந்துடும். இங்கேயும் அதே சேம் தான் நடந்திருக்கு. நம்மளுக்கு உள்ள ஒரு எக்ஸஸாக ஒரு பேரான்தீசிஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. நான் அதை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 56 மார்க் எடுத்ததுனால நம்மளுக்கு பாஸ்ன்னு வருது. அது 78 எடுத்தால் ஹை மார்க்னு வருது. இப்போ நான் இங்கே 34ன்னு இதை சேஞ்ச் பண்ணுறேன். 4ன்னு சேஞ்ச் பண்ணும்போது இப்போ என்ன வரும்னா ஃபெயில்னு வரும். இதே 35ன்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அப்போ ஃபெயில். 36 போட்டோம்னா 35க்கு மேலே இருந்தால் நம்ம பாஸ்ன்னு சொல்லியிருக்கோம். 36 போட்டோன்னா நம்மளுக்கு பாஸ்ன்னு வரும். இப்போ இங்கே நான் 90 போட்டேன்னா நம்மளுக்கு ஹை மார்க்னு சேஞ்ச் ஆகும். அதே 74 போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், சரி 74 போடும்போது நம்மளுக்கு பாஸ்ன்னு தான் வரும். அது ஹை மார்க்காக நம்மளுக்கு ஷோ ஆகுது. 74க்கு மேலே, அதாவது 75க்கு மேலே தான் நம்ம சொல்லியிருக்கோம். அப்படிங்கிறப்ப 75 கொடுத்தா கூட நம்மளுக்கு ஹை மார்க்காக நம்மளுக்கு ஷோ ஆகுது.
76 வரும்போது தான் நம்மளுக்கு ஹை மார்க்காக ஷோ ஆகும். ஓகே, நம்ம இதில் எப்படி இஃப் எஸ் ஃபங்க்ஷன், அதாவது இஃப் ஃபங்க்ஷனுக்கு உள்ள டிஃபரன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு கண்டிஷன் B2ல் சிஎஸ்எஸ்ன்னு இருந்தால் எஸ்ன்னும் சிஎஸ்எஸ்ன்னு இல்லைன்னா நோங்கிற மாதிரி தான் நம்ம கொடுத்துருந்தோம். அதாவது டெக்ஸ்ட்டுக்கு அதே நம்பர்ஸ்க்கு கொடுக்கும்போது அதே சேம் தான். C3ல் கிரேட்டர் தான் 30க்கு மேலே இருந்துச்சுன்னா எஸ்ன்னும் இல்லைனா நோன்னு கொடுத்துருந்தோம். இப்போ இங்கேயும் நம்ம பாஸ் ஃபெயில்னு கூட கொடுத்துக்கலாம். எப்படின்னா எஸ் நோ எடுத்துட்டு பாஸ்னும் நோக்கு பதிலாக ஃபெயில்னு கொடுத்தா அது நம்மளுக்கு அப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் நம்ம இங்கே என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறோமோ அதுதான் நம்மளுக்கு ஷோ ஆகும். இப்போ ஃபெயில் தான் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா 30க்கு கரெக்டாக 30 இருக்கிறதுனால 30க்கு மேலே 31 வந்தால் தான் நம்மளுக்கு இங்கே பாஸ்ன்னு வரும். 31 போட்டோன்னா இப்போ எனக்கு இங்கே பாஸ்ன்னு சேஞ்ச் ஆகும். ஸோ இதை அப்படியே நம்ம என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறோமோ அதை தாங்க கண்டிஷனாக ஒர்க் ஆகி அவுட்புட்டாக வெளில வரும். ஸோ எப்படி கூகுள் ஷீட்டோட இஃப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறது, இஃப் ஃபங்க்ஷன் எப்படி நம்பர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது, இஃப் ஃபங்க்ஷன் எஸ் எப்படி நம்ம டெக்ஸ்ட்டுக்கும் நம்பருக்கும் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லை கனெக்ட் பண்ணுங்க. அப்போ தான் நம்மளோட கூகுள் ஷீட் டியூட்டோரியல்ஸ் உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். கூகுள் ஷீட் டியூட்டோரியல்ஸ் தேவைப்படும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.